அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ராமநவமி நாளுங்க. ராமபிரான் அவதரித்த இந்த நாளில் நம்ம சில குறிப்பிட்ட மந்திரங்களை நம்ம சொல்கிறதுனால ராமருடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் நமக்கு என்றைக்குமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கணும், நல்ல செல்வ வளங்கள் கிடைக்கணும், நினச்ச காரியத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு சக்ஸஸ் ஆகணும், அப்படி வேண்டிய வரங்களை வேண்டியபடியே தரக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் தான் இப்போ நம்ம பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படி சொல்லணுங்கிற எளிமையான விளக்கத்தோடு நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணு இந்த பூமியில் அவதரித்த நாள் தான் ராமநவமி. ராமர் பிறந்த இந்த ஒரு நாளை இந்தியா முழுவதுமே எல்லா இடத்துலையுமே ராமனை வழிபடுறோம். யார் ஒருத்தங்க இந்த நாளை ஸ்ரீராமனை நம்ம வழிபாடு பண்ணுறோமோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில், அதாவது வாழ்நாள் ஃபுல்லாக உள்ள துன்பங்கள் எல்லாமே தீரும், தீராத நோய் நொடிகள் எல்லாமே விலகும். நம்ம குறிப்பாக குடும்பத்தில், அதுவும் இல்லறத்தில் சந்தோஷம் பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது, எந்த முறையான தீபங்கள் ஏற்றுறது, ஏன்னா எந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் நம்ம கோடி முறை ராம ஜபத்தை உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்குங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லாருமே காலையிலே குளிச்சிருப்போம். இந்நேரம் குளிச்சு சுத்தபத்தமாக சுவாமி ரூமில் ஒரு தீபம் ஏற்றிருப்போம். சுவாமிக்கு நீங்கள் நிவேதனமாக, சப்போஸ் இன்றைக்கி மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறவங்க ஏதாவது நிவேதனமாக உங்களுக்கு வீட்டில் என்ன முடியுதோ பண்ணலாம். குறிப்பாக ராமருக்கு நீர்மோர் பானகம், இந்த ரெண்டும் தான் ரொம்ப விசேஷம். அதோடு கூட எங்கே இருந்தாலும் 2 துளசி இலைகள் மட்டும் நீங்கள் ராமருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டாலே போதுங்க. வேறு எதுவுமே வேணாம். 2 இலைகள் மட்டும், துளசி இலைகள். நம்மக்கிட்ட எல்லாமே பஞ்சபாத்திரத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வைப்போம். அதில் 2 துளசி இலைகள் போட்டு கொஞ்சமாக ஒரு பச்சைக்கற்பூரம் பொடி மட்டும் நீங்கள் அதில் சேர்த்துட்டு, ஏலக்காய் இருந்ததுனாலும் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்படி எளிமையான முறையில் ஒரே ஒரு நீர்மோர், ஒரு பானகம், அப்படி இது 2மே நீர்மோர் பானகம் வைக்க முடியாட்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது உலர் திராட்சைகள், பழங்கள், வாழைப்பழம் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு 2 துளசி இலைகள் மட்டும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம ஏற்றக்கூடிய தீபம், ஏன்னா துளசிங்கிறது இன்றைக்கி அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு தன்மை கொண்டது. அப்படி ஸ்ரீராமருக்கு, ஏன்னா பெருமாளுடைய ஒரு அம்சம் தான் ஸ்ரீராமர். அப்போ சின்னதான ஒரு குட்டி பித்தளை தட்டில் உங்கள்கிட்ட நிறைய துளசி இலைகள் இருக்குன்னா கொஞ்சம் ஒரு 4-5 இலைகள் பரப்பி அதற்கு மேலே ஒரு அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு இன்றைக்கி ஸ்ரீராமருக்கு மட்டும் அந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன். வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கணும்னு இருக்கோ அந்த கஷ்டங்கள் எல்லாம், அந்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ முன்ஜென்ம பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது தான் துளசி. அப்படி துளசியில் இன்றைக்கி தீபம் ஏற்றினா நமக்கு எப்படிப்பட்ட பாவங்களும் எவ்வளோ ஒரு கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி துளசி இலைகளையும் நீங்கள் தீபங்களாக ஏற்றிட்டு 2 துளசி இலைகள் சமர்ப்பிச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரங்கள். ராமருடைய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக. அதே மாதிரி ராம காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத். அதே மாதிரி கோதண்ட ராம மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம கோதண்ட ராமா. அப்புறம் ஸ்ரீராமருடைய தாரக மந்திரம். இந்த மந்திரம் நமக்கு ஒலிக்க 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 வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா. உங்களுக்கு எவ்வளோ முறை இந்த மந்திரங்களை உங்கள் வீட்டில் சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அதோடு கூட இந்த குறிப்பிட்ட ஒரு மந்திரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஒரு மந்திரமானது இன்றைக்கி யார் ஒருத்தங்க ஜெபிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கோடி முறை ராமநாமத்தை ஜெபித்ததற்கு பலன் கிடைக்குமா. ஏன்னா விஷ்ணு சகசரநாமத்துடைய முழு சக்தியையும் பெற்ற மந்திரம் தான் இது. சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அதனால தான் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒவ்வொருத்தருமே குடும்பத்தில் ஒரு கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகள் முதற்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல பாருங்கள். முடிஞ்ச உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக 108 முறை சொன்னாலே போதும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட துன்பங்களும் நமக்கு இன்றைக்கி ஒரே நாளில் அடியோடு தீந்துடும். அது மட்டும் இல்லாமல் ராமநாமத்தை நம்ம கோடி முறை ஜெபித்த புண்ணியமும் நமக்கு தாங்க சேரும். அதனால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், சந்தோஷம் கிடைக்கணும், நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணுமே ராமா அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மந்திரத்தை பூஜையில் நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள், கணவர், குடும்பத்தில் இருக்க எல்லாருமா சேர்ந்து ராம மந்திரத்தை இன்றைக்கி ஜெபித்து பாருங்கள். இந்த மந்திரங்களே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ஒரு பாதுகாப்பு அரண், சுற்றிலும் ஒரு கவசம் மாதிரி இருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த எளிய மந்திரங்களை சொல்லி பாருங்கள். என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய சேனலில் ஸ்ரீராம நவமிக்காக நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். குறிப்பாக 21 நாட்களில் வாழ்க்கையை மாற்றும் அந்த மந்திர வார்த்தை, அதை நிச்சயமாக நீங்கள் இன்னையிலேருந்து எழுத ஆரம்பித்து பாருங்கள். ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒளியேற்றிய ஒரு வார்த்தை. அதனால் பார்க்காதவங்க அந்த ஒரு பதிவையும் நிச்சயமாக பார்த்து பலன் அடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. யாருக்கெல்லாம் ஸ்ரீராமரை பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் ஜெய் ஸ்ரீராம் இல்லாட்டி ராமா அப்படிங்கிற எளிமையான ஒரு வார்த்தைகளை, அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மற்றவங்களுக்கும் ஒரு உந்துதலாக, ஒரு தூண்டுகோலாக இருக்குங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.